ஒன்று சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 28வது வார்த்தையில் எப்படி காண்கிறோம்? அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரன் ஆகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை ஒரு நாள் அவருடைய அப்பா ஈசாய் கூப்பிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய அண்ணன்கள் என்ன செய்ய யுத்த களத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஃபுட்டு கொண்டு கொடுத்துட்டு அவர்களுடைய நலம் விசாரித்து வருவதற்காக அவர்கள் என்ன செய்கிற யுத்தம் நடக்கிற இடத்துல சொல்லிவிடுகிறார். இந்த பொருட்களையும் கொண்டு இங்கே வந்த பொழுது இங்கே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கோலியாத்து இந்த இஸ்ரவேலின் தேவனை துஷித்து கொண்டிருக்கிறதை இவன் கேட்டான். ஆனால் கர்த்தரை துஷிக்கிறது இவருடைய காதில் கேட்ட பொழுது இவன் நம்முடைய தேவனை துஷிக்க, ஜீவனோட தேவனை துஷிக்க இவன் யார் என்று சொல்லி இவனில் ஒரு கோபம் உண்டானது. அதனால் அவன் எதை பற்றி அந்த இடத்தில் உள்ள ஊர்க்காரர்கள் கூட விசாரித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மூத்த சகோதரன் அழைத்து இவனை என்ன செய்கிறான்னு சொன்னால் திட்டுகிறான். நீ அந்த ஆடை யாருக்கு பக்கத்தில் விட்டுட்டு வந்த, மரியாதை அப்போ அப்படின்னு எல்லாம் சொல்லி தாழ்த்தி கட்டி பேசிக்கொண்டே இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தான் நம்முடைய சகோதரர்களால், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களால், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இடையில் நம்ம சில நேரங்களில் அவர்கள் ஒதுக்கி நிறுத்துகிறதுண்டு. நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்கிறதில்லை, நம்மை அவர் பொருட்டாக எண்ணுகிறதும் இல்லை. அப்படி நம்மை அவமானப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் தாவீதை எந்த ஒரு படக்களத்தில் இருந்த அந்த சகோதரர்கள் விரட்ட பார்க்கிறார்களோ அந்த அதே இடத்துல பெண்கள் பாடினார்கள், சவுல் 1000 கொண்டான், தாவீது 10000 கொண்டான் என்று புகழ்ச்சி பாட தேவன் வைத்தார். அதே போல தான் நீங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு, எந்த இடத்துல தகர்க்கப்பட்டு, எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்தவும் உங்களை மேன்மையாக வைக்கவும் தேவாதி தேவன் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட, உங்களுக்கு பணம் இல்லை என்று, சௌந்தரியம் இல்லை என்று, உங்களுக்கு அறிவில்லை என்று, நல்லொரு வேலை இல்லை என்று, எப்படியெல்லாம் சமூகத்திலிருந்து உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களோ அவர்களோட மத்தியிலே உங்களை மேன்மையாக வைக்க கர்த்தர் வல்லமையுள்ள தெய்வம். அதனால் நீங்கள் கலங்கி போகாமல் அந்த கர்த்தரிடத்திலே பற்றுதலாக இருந்து தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.